பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதையேதான் ஏசாயா 64:4 பார்க்க முடியும். ஆம், தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். என்ன ஆயத்தம் பண்ணுகிறார்? சில சமயங்களில் எதிரிகள் நமக்கு எத்தனையோ காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அவைகளை கண்டு பயந்து விடுவோம். வேதத்திலே ஆமான் என்கிற ஒருவன் மொர்தெகாய் என்கிற ஒரு தேவ மனிதருக்கு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணினான். அவன் இவரை எதிரியாக நினைத்தான். சில சமயங்களே உண்மையுள்ளவர்களாய் நல்லவர்களாய் இருக்கிற அவர்களுக்கு தீயவர்களாய் இருக்கிறவர்கள் பல குழிகளை வெட்டுவார்கள். அநேக சமயத்துல எதிராளிகளாய் இருக்கிற அவர்கள் நம்மை ஒழித்து விட வேண்டும் என்று திட்டம் போடுவார்கள், நமக்காக ஆயத்தம் பண்ணுவார்கள். அப்படிதான் ஆமான் மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணினான். ஆனால் அவன் ஆயத்தம் பண்ணியது மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் தேவன் ஒரு திட்டம் வைத்தார். அந்த தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ண அந்த ஆமானே அந்த தூக்கு மரத்தில் ஏற்றும்படி தேவன் ஒரு திட்டம் போட்டிருந்தார். உங்களுக்கு எத்தனை பேர் திட்டங்களை போட்டாலும் பரவாயில்லை, உங்கள் தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்காய் எதிரிகள் போடுகிற திட்டத்திலே அவர்களே விழுவார்கள். ஆகவே தேவன் உங்களுக்காய் எதிர்கால வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணுகிறார். உங்கள் எதிர்காலத்தில் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆயத்தம் பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவன் நோக்கி கூப்பிடுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணவர்களை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை, அது யாருடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. யாருடைய தோன்றாத, யாருக்கும் புரியாத ஒரு உன்னதமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவாராக. God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.